நம்ம இப்போ குரூப் பாட்டி ட்ரைனிங் பத்தி தான் பார்க்க போறோம். எதனால குரூப் பாட்டி ட்ரைனிங் நாங்க கொடுக்குறோம்னா சோஷியலைசிங்காக மட்டும்தான். பாட்டி போலாம், பின்னால போ தாரா, பின்னால போ, பாட்டி போறா பின்னால போ, கம் 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 கம், பாட்டி போறா பின்னால போ, பாட்டி போங்க, பாட்டி போங்க. குட் கேர்ள் தாரா, தாரா குட் கேர்ள் தாரா. வந்தோட மேடம் பாட்டி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஷீ இஸ் எ குட் கேர்ள். பாட்டி போ பின்னால போ, பாட்டி போங்க. குட் பாய் பாட்டி, குட் பாய் தேவ். ஒன் ஆஃப் த ஃபாலோவர் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க, குட் பாய் தவிர வேற எதுவுமே இல்லையா அப்படின்னு. குட் பாய்ன்னு சொன்னால் டாக்கு பிடிச்சிருக்குன்னா குட் பாய்ன்னு சொல்கிறதுல என்ன, டாக்ஸை மோட்டிவேட் பண்ணுங்க. மேடம் டாய்லெட்டும் போகிறாங்க. ஆக்சுவலாக இவங்க வரும்போது ஸ்கின் ப்ராப்ளமோட தான் வந்திருக்காங்க. இப்போ வந்து ஆக்சுவலாக ட்ரீட்மெண்ட்டும் போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு. ரியோ பாட்டி போ. சென்னையில் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 5 வயசு குழந்தை வந்து 2 ராட்வீலர் வந்து கடிச்சிட்டாங்க. ப்ளீஸ் உங்கள் டாக்ஸ் வாக்கிங் கூட்டு போறீங்கன்னா மசில் போட்டு கூட்டு போங்க. மசில் போடுறது உங்களோட சேஃப்டிக்கு மட்டும் கிடையாது, டாக்ஸோட சேஃப்டிக்கும் சேர்த்து தான். டாக்ஸ் யாராவது கடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க ஆன்சரபிள் கிடையாது, நீங்க தான் ஆன்சரபிள். ஏன்னா அந்த டாக் நீங்க தான் வளர்க்குறீங்க. குட் பாய் பாட்டி, குட் பாய் சார் 1 பாட்டி போய் முடிச்சிட்டாரு. குட் பாய். உங்க டாக் வந்து யாராவது அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னா 3 to 6 months ஜெயில தூக்கி போட்டுருவாங்கள. உண்மையிலேயே உங்களுக்கு வந்து நாட்டு மேல அக்கறை இருக்குன்னா டாக்ஸ்க்கு மசில் போட்டு வாக்கிங் கூட்டு போங்க. நான் அப்படிதான் இருப்பேன், என் டாக் அப்படிதான் இருக்கும், நீ வேணா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போன்னு சொன்னீங்கன்னா உங்களை நம்ம ஜெயில மீட் பண்ணலாம் ஃபியூச்சர்ல. அப்ப குட் பாய் 2 பாட்டி யார் போவா?